விருச்சிக ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியவே குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக பார்க்க போறாரு. அப்போ அந்த ராசியை பார்க்கும்போது நீங்க ஒரு புது பொலிவோட எல்லாருக்கும் தெரியுவீங்க. இயற்கையாவே உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, கோவக்காரரு, தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த பார்வை வந்து உங்களுக்கு எல்லார்கிட்டையும் அது மாறப்போகுது. நிச்சயமாகவே ஒரு புது பொலிவுடன் இருப்பீங்க. திருமணம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் போன்ற எந்த விஷயத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு குரு பகவான் உச்சத்துல வர்றாரு. அதனால அதை பயன்படுத்திக்கங்க. முக்கியமா பெரிய தலைவர்கள்லாம் வந்து இந்த விருச்சிக ராசியில இருக்காங்க. அப்ப குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தினால நிச்சயமா நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு. அதே நேரத்துல நிறைய நம்மளை பற்றி சர்ச்சைகளும் வெளில வரும். அதுலயும் நம்ம வந்து அதுக்கு உண்டான பதில்களை சொல்ல வேண்டி வரும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால டெலிகம்யூனிகேஷன் இம்ப்ரூவைஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இளைய சகோதரம் ஏதாவது உங்களோட வந்து சங்கடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் வந்து தன்னுடைய பார்வை பலத்தால பார்க்க போறாரு. அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய பேர் IVF ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, சாதாரணமா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப நிச்சயமா மாறி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப பூர்வீகத்துல ஏதாவது வம்பு வளர்க்கறதுக்கு, குலதெய்வத்தை வணங்குறதுல பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே இப்ப வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்கன்னா நிச்சயமா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பூர்வீகத்துல ஏதாவது சட்ட சிக்கலோ வில்லங்கமோ இருந்தது அப்படின்னா சனி பகவானும் அங்க இருக்காரு. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான், சனி பகவான் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஒரு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை. அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப குருவும் தன்னுடைய பார்வை பலத்தால பூர்வீகத்துல இருக்க வில்லங்கங்களை சரி பண்ணுவார். நீங்க எப்பயுமே வந்து வழிபட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல முளைத்து வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள், அதாவது சுயம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுயம்புவா இருக்கக்கூடிய தெய்வங்களும் கிராம தெய்வங்களையும் வணங்கி வருவதன் மூலமாக எப்பயுமே நல்ல பலன்களை நீங்க பார்க்கலாம். RVS NEET Academy. Take your NEET preparation to the next level. Admissions open for 2026 to 2027. Register now.